ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வாழ்த்துக்கள். காட் பிளஸ். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலிமெண்டல் பவர் டைக்கூன் தான் விளையாட போகிறோம். அதில் நம்ம சூப்பர் சானிக் எலிமெண்ட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் நம்ம கூட ராக்கி எஃப்எஃப்பும் வந்திருக்காரு. ஸோ வாங்க நம்ம கேம் ப்ளே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எலிமெண்டல் டைக்கூன் தான் விளையாட போகிறோம். ஸோ நான் சூப்பர் சானிக் எலிமெண்ட் தான் இன்றைக்கி சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா மற்ற எலிமெண்ட் எல்லாமே நான் எடுத்து ரீபர்த்தும் பண்ணிட்டேன். ஸோ புதுசாக இருக்கட்டுமே நான் சூப்பர் சானிக் எலிமெண்ட்டே சூஸ் பண்ணுறேன். சூப்பர் சானிக் நம்மளால் டேரெக்டாக சூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ரேண்டமான எலிமெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பேஸ் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே உங்களுக்கு 750 ஜெம்ஸ் வேணும் கைஸ். ரீபர்த் பண்ணி பாஸ் எல்லாத்தையும் அடிக்கும் போது உங்களுக்கு 750 ஜெம்ஸ் வரும். அதில் நீங்கள் சூப்பர் சானிக் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சூப்பர் சானிக் எலிமெண்ட் எடுத்துட்டேன். நம்மளை அடிக்கணுன்ற ஒரு எண்ணம். ஓகே, ராக்கி எஃப்எஃப் வந்துட்டாரு. ராக்கி எப்போ சொல்கிறதுலாம் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் டிங்கு டிங்கு தட்டி விட்டுருங்க. ஓகே கைஸ், அண்ணா வந்து எவ்வளோ இருக்கு? என்கிட்ட என்ன 230 இருக்குது. இப்போது நான் இப்போ தான் வச்சிருக்கேன். எல்லாம் எனக்கும் ராக்கிக்கும் ஒரு பிவிபி கைஸ். ஃபைனலா? ஆமாம். ஓகே, சாட் பாக்ஸ். நீ தானே இது இருக்குது. ஆமாம் கைஸ், நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் ஐடியும் நான் ரிவ்யூ கொடுத்துட்டு போயிடுங்க. பாருங்க கைஸ், ஒரு சர்வரில் 3 சூப்பர் சானிக் இருக்கும். சூப்பர் சானிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் கைஸ். ஒரு சர்வருக்கு இத்தனை பேர் தான், லிமிட் கிடையாது. ஓகே, நம்மளோட அடுத்த சப்ஸ்கிரைபர் ஜாயின் ஆகிருக்காரு, எஸ்கே தமிழன். இந்த மாதிரி உங்களுக்கும் பேர் நீங்கள் என் அண்ணா கூட விளையாடுறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என் அண்ணனோட 7K ஐடி, என் அண்ணனோட ஐடி இருக்குல்ல, அது என் அண்ணன் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கோ. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வராதுக்கு காரணம் நான் தான் கைஸ். நான் ஒரு மிகப்பெரிய சோம்பேறி. இதோ நம்மளோட எஸ்கே ப்ரோ தானே இது, அவரும் பேக்கன் தான். ஆமாம் 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 ப்ரோ, பேச முடியாது ப்ரோ, ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கோ. பாருங்க கைஸ், இப்போ வரைக்கும் நான் தான் ஹில்லோட கிங்கு. நம்ம தான் கைஸ் கிங்கு கேஎன்ஜி கைஸ். நம்மள்ட்ட இப்போ 25K இருக்குது. முதல்ல போய் இந்த சூப்பர் சானிக்கு வேறு வேலையே இல்லை கைஸ். எப்போவுமே பிகினர்ஸை வம்பிழுக்கிறத நீங்கள் எப்போவுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க கைஸ். இந்த மாதிரி இருக்கவங்கள கண்டிப்பாக சொல்கிறேன், கேம் விளையாடணுன்ற எண்ணமே பாதி பேருக்கு போயிடுது இவங்களால தான். கைஸ், நீங்கள் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் ஐடி நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். கைஸ் ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் லைட்டும் லாவாவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கைஸ். ஜெயின் நூப், என்கிட்ட எந்த அபிலிட்டியும் இல்லை. நூப் கைஸ், ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். நம்ம பெஸ்ட்டு நம்மளால் முடிஞ்சது இந்த அளவுக்கு தப்பிச்சு தான் ஓட முடியும். வேணா எல்லோரும் அடித்து முடிச்ச பிறகு காசை வேணா போய் நம்ம கேட்டை போட்டு தூக்கிக்கலாம். ஓகே, சம்மந்தமே இல்லாமல் எவனும் இப்போ நம்மளை அடிக்க மாட்டாருங்க. அந்த தைரியத்தில் தான் நான் சுற்றிட்டு இருக்கேன். ஓகே, சாட் பாக்ஸில் ஏதாச்சும் வந்திருக்கா? மாதிரியே இன்னொரு யூடியூபர் சர்வரில் இருக்கு. எர்த்து கேமர்லாம் இந்த சர்வருக்கு வர முடியுமாடா? அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு.
இந்த கேம்லேயே வந்து ஒரு மிஸ்டீரியஸான எலிமெண்ட் கைஸ், யாருக்கும் தெரியாத ஒரு எலிமெண்ட். அதுதான் நம்ம சூப்பர் சானிக். அதை எடுத்துகிட்டே ஆகணும் கைஸ். இந்த பையன் எனக்கு 20K தான் கைஸ் நம்மளால எடுக்க முடியுது. முதல்ல கேட்டை போட்டு பறந்தே ஆகணும். Guys, it's 78K. Let's go. நான் இப்போ வரைக்கும் மொட்டை மாடிக்கு கூட ஓடுவேன். இதை வச்சு ஒரு ட்ராப்பர் போட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது இதை வச்சு. ஆனால் இதை வச்சு நிறைய பண்ணலாம். அதான் என் வீட்டுக்கு வா. இது நான் இப்போ இருடா, வீடியோ லென்த் ரொம்ப இழுக்கக்கூடாதுடா. நான் இப்போ அக்காவா வரட்டேன். அக்கா ஓகே, எலிமெண்டல் பெட்டு மட்டும் போட்டு வச்சுக்கலாம். அக்கா தெரியாமல் போட்டது. ஆனால் நீங்கள் இந்த தப்பை பண்ணிடாதீங்க கைஸ். எப்போவுமே வந்து முதல்ல ஃபுல் ட்ராப்பரும் போட்டுருங்க, அதுக்கப்புறமா என்ன வந்து நம்ம இதுக்கு பண்ணலாம். டெக்னாலஜியா வீட்டுக்குள்ள பூந்துட்டா. டெக்னாலஜியா இந்த சூப்பர் சானிக் வேறு வேலையே இல்லை கைஸ். நீ தானே சூப்பர் சானிக். நானும் ஒரு சூப்பர் சானிக் தான். மேக்ஸிமம் யாருக்குமே சூப்பர் சானிக் எலிமெண்ட் இருக்கிறதே வந்து பாதி பேருக்கு தெரியாது. சூப்பர் சானிக் வேறு வேலையே இல்லை கைஸ். இவனுங்களுக்காகவே தான் கைஸ் நான் இந்த பவரே எடுத்தது டைம் கிட்டேருந்து போய். மிச்ச பவரை வந்து நம்ம வந்து அப்புறமா பிடிங்கிக்கலாம். 90K இருக்குது. முதல்ல போய் நம்ம மொத்த ட்ராப்பரையும் முடிச்சிடலாம் இப்போ காசை வச்சு. நான் என்கிட்ட இன்னும் ஒரு அபிலிட்டி கூட இல்லை, என்னால் எப்படி சண்டை போட முடியும் எனக்கு தெரியாது. ஓகே, 3rd ஃப்ளோருக்கு 2 lakhs இன்னும் பண்ண முடியாது நம்மள்கிட்ட இல்லை காசு. Let's go. சூப்பர் சானிக் நீ தானே. டாடா கது கது டேய். கது கது. எதுக்கு அபிலிட்டி தூக்குவா? மலை அபிலிட்டி ப்ளீஸ் வா. டேய் வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிட்டு போறேன் ப்ளீஸ். தேவனா வெளியே வா எப்படா ஐயோ கைஸ். எல்லாரும் சர்வர் விட்டு போயிட்டாங்க கைஸ். நம்ம இப்போ சோலோவாக ஆட போகிறோம், நானும் ராஜு மட்டும். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டோன்னா இந்த இதில் ஈஸியாக பூந்துடலாம் கைஸ். எதுவும் பண்ணாமல் அமைதியாக பண்ணலாம். வந்துக்கிட்டே இருக்காங்க கைஸ். இப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஜாயின் ஆகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் வேணுமா? இன்னும் வந்து 34K வேணும் கைஸ். சாரி 36K. இன்னும் 5K வந்துருச்சு. லெட்ஸ் கோ. போய் நம்ம முதல்ல போய் 3rd ஃப்ளோர்லேயும் போய் ட்ராப்பரை தான் கைஸ் முதல்ல நான் பில்ட் பண்ணணும். இன்னும் 6K வேணுமா? சாரி 7K. அதுக்கு அவசியமே இல்லை, இங்கே 35K கிட்டே இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த நியூ இயர் வந்து உங்கள் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்டு வேறு எதுவும் இல்லை கைஸ் சொல்கிறதுக்கு. என்ன சொல்கிறது தெரியல. போடா ஒளி வீரன். இந்த மாதிரி தண்டர் எடுத்திருக்காரு தலைவர். இல்லை இல்லை, தண்டர் மட்டும்தான் என் சப்ஸ்கிரைபர். இன்னும் நம்ம காசு வேணும். ஸோ லெட்ஸ் வெயிட். இந்த டைமை போய் அந்த இந்த இந்த பவர் தான் கைஸ் வேணும். பவர் பேர் வந்து டெப்போ பீம் பேஸ். டைம் என்ன லோ ஹெல்த்தில் தான் சுற்றிட்டு இருக்கிறான். ஃபயர் உன் பவர் ஆட்டே போட்டான், தெரியாது உனக்கு? கைஸ் சூப்பர் சானிக்கு வந்து நம்ம எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்ம பவரை கொடுக்கக்கூடாது கைஸ். ஆனால் இந்த எலிமெண்ட்டோட ஒரு பவரும் ஓபியாக இருக்கும். அண்டு பார்க்குறவங்கள திருப்பியும் சொல்கிறேன், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 250K.
லெட்ஸ் கோ. அப்கிரேட் அவர் ஃபைனல் ட்ராப்பர். அதுக்கப்புறம் ஃபுல் அபிலிட்டிஸ் தவிர வேறு எதுவும் போட முடியாது. கைஸ் என்னோட ஃபேஸ் ரிவீல் எப்போ போடுவானே தெரியல. அது 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சாதான். அண்ட் கைஸ் இந்த வீடியோவுக்கு நான் 10 லைக் தான் கைஸ் சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு 10 லைக் வந்ததுன்னா நான் அடுத்த பார்ட் இதுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த பார்ட்டில் நம்ம வந்து வேறு மீன்ஸ் வேறு எலிமெண்ட் வச்சு ப்ளே பண்ணலாம். ஓகே, எலிமெண்டல் பாடி, ஹீலிங் பேட் பாருங்க கைஸ். எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுறேன். அப்படியே நடக்க போகிறோம் நம்ம. இந்த M1 இருக்கிறது வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோனிக் பிளாஸ்டர் ஃபஸ்ட்டு வர அபிலிட்டி நீங்கள் வந்து அப்போ ஃபைனலாக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு எடுக்க முடியலன்ற பட்சத்தில் எடுத்துக்கோங்க. மொபைல் பிளேயர்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன் இதை நான். ஐஸ்க்கு வந்து அப்படிலாம் பண்ணாதீங்க. ஐஸோட எவ்வளோ அவ்வளோ பவர். ஐஸ் ஆகிட்டு ஓடிட்டு லாஸ்ட் பவர் எடுத்து எப்போவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பவர் எடுத்து நான் இப்படி வச்சுக்கிறேன். ஏன்னா பாருங்க கைஸ், ஒரு பவரும் மாசாக இருக்கும் கைஸ். சூப்பர் சானிக்கோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க மாட்டேன். மொத்தமாக முடிக்கிற டைமில் தான் காமிப்பேன். நான் மெகா ட்ராப்பர் போட்டேன். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய மெயினான வேலை என்னன்னா இதை முதல்ல முடிச்சிடுங்க கைஸ். அவ்வளோதான். போஷன் பேட் அவ்வளோதான் கைஸ். ஹெல்த்து போர்ஷன் மஸ்ட்டு கைஸ். பிவிபியில் ஹெல்த்து ஸ்பீடு போர்ட்டல் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஓட தெரியும், ஓடுறதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பெட்டு ஒரு டப்பா ரோபோ டெக்னாலஜி சூப்பர் சானிக்கோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கைஸ். ஓகே, சூப்பர் சானிக்கோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கைஸ் பாருங்க. இதான் கைஸ் சூப்பர் சானிக்கோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட பார்க்க டெக்னாலஜி மாதிரியே தான் கைஸ் இருக்கும் இதுவும். வாங்க போகலாம். இனிமேல் தான் நம்ம ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. முதல்ல போய் டைம் கிட்ட வந்து அந்த பவரை முதல்ல போய் ஆட்டையே போட்டு வந்துடலாம். நமக்கு தேவையானது இந்த பவர் மட்டும்தான் கைஸ். அவ்வளோதான். எடுத்துகிட்டு அவனை எதுவும் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஓடிடணும். அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். டைமை மட்டும் வெயிட் பண்ணி அவரை இதை வச்சு அவ்வளோதான் கைஸ். பாருங்க கைஸ், இழுத்துக்கிட்டு வர பாருங்க கைஸ். இந்த அட்டாக்கு தான் கைஸ் ஸ்டன்னு கைஸ். செம்ம பவர் கைஸ் இது. பாருங்க டைம் அவ்வளோதான். நமக்கு தேவையானது இந்த பவர் தான் கைஸ். அடுத்து நமக்கு இப்போ டெக்னாலஜி கிட்ட இருந்து கொஞ்சம் வேணும். டெக்னாலஜி எங்கே இருக்குது? டெக்னாலஜி இல்லை கைஸ். அங்கே ஐஸ் கிட்ட போய் கொஞ்சம் விளையாட்டு வருவோம். என்னாச்சு? ஓகே, நமக்கு தேவையான கொஞ்சம் பவரை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஐஸோட அந்த M12 நம்ம ஆட்டையை போட்டு ஓடிடணும் கைஸ். இதை வச்சு ஸ்டன்னிங்க்கு சூப்பராக இருக்கும் ஐஸோட M12. என்ன பண்ணோன்னா இதை எடுத்து இங்கே போட்டோன்னு வைங்களேன், அப்படியே கீழே தரன்னு எடுத்துகிட்டு வரோம். அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாட்டுக்கு அடிக்க வேண்டியது தான். ஸ்னோபால் மூவ் தாங்க ரொம்ப சரி ஓடிப்போ. ஐயோ எப்படி வெளியே போகிறது தெரில கைஸ், மாட்டிக்கினேன். உள்ள வச்சு அடிக்கிறா கைஸ். ஐயோ ஸ்டார்ஸ் போடாது சொல்லி பிடிச்சி கைஸ். சரி ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு ரீபர்த்தை ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பிவிபி ஸ்டெஃப்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே லெட்ஸ் கோ.
செக்யூரிட்டி கன்ஸ். போடு ஸ்பீடு அல்டிமேட்டா இருக்கு. ஸ்பீடு போர்ஷன் தான் கைஸ் நமக்கு தேவையே. பாஸ் தெரியும். நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தெரியுமா? யாரும் அடிக்காதீங்க. அன்லாக் பண்ணதுல இருந்து ஒரு பாரு கூட சாவு. அப்ப பண்ணுறது நீ ப்ரோ பிளேயர்ஸ் ஆகி அங்கே போட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். ஸோ சூப்பர் சானிக்கில் இன்னொரு மாசான பவர் இதுதான் கைஸ். நம்ம இஷ்டம் போல் நம்ம டெலிபோர்ட் ஆகலாம் கைஸ். ஓகே டைம் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு கொஞ்சம் பவர் யூஸ் பண்ணிக்கலாம். டெம்போ பீம் இந்த பவரும் அதை விட மாசாக இருக்கும் கைஸ். நான் எங்கடா ஒன்று அடித்தேன், நீயா வந்து அடி வாங்கடா. இதாக சாடியாகும். அடுத்த டெம்போ பீம். ஓ அருமை கைஸ். எவன் அவன் எனக்கு போட்டது? டைம் ஓவரா பண்ணுறான்ல. இந்த மாதிரி டைமில் தான் ஸ்பீடு போர்ஷன் வந்து மஸ்ட்டு. ஸ்பீடு ஹெல்த் ரெண்டுத்தையும் அடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஏன் அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தண்டரு ஒளி வீரன். ஐயோ தெரியாம அவரையும் போட்டு தள்ளிட்டேன். டெக்னாலஜி எங்கேயாச்சும் டெக்னாலஜி ஃபுல் பண்ணி வச்சிருக்காங்க கைஸ். ஏதாச்சும் சின்ன பசங்க கையில் கழிச்சா டெக்னாலஜி இதெல்லாம் பிடிக்கல. என்ன இன்னும் படிக்கட்டு கட்டாம வச்சிருக்கான். சரி ஓகே நம்ம விளையாட்டு தரத்தில் ஓரம் கட்டிடலாம். ஓகே கைஸ் வேற வழியே இல்லை, ஓடி தான் ஆகணும். ஓகே லெட்ஸ் கோ. அவர் பில்டை பார்த்துக்கிட்டோம், அவர் கேம் விளையாடணும், நம்மளும் நம்ம கேம் விளையாடணும். ஸோ கைஸ் இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஃபன்னான வேலை தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் சானிக்கோட ஷோகேஸை காமிக்கிறேன் கைஸ். ஃபர்ஸ்ட் பவர் எங்கே போச்சு? சானிக் பெராஜ் கைஸ். செகண்ட் பவர் சோனிக் ட்விஸ்டர் கைஸ். இதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டிக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். டைம் வச்சுருக்கானுங்க அவங்களெல்லாம் பார்த்தாலே ஸ்டார்ட். சும்மா ஷோகேஸ் காமிச்சிட்டு இருந்தேன்டா, அந்த கேப்பில் வந்து அடிக்கிறானுங்க. நீ தான் போட்டேன்னு எனக்கு தெரியும். ஓ சாரி பஸ். நீங்கள் வந்து மேக்ஸிமம் பிவிபி பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஹார்ட் பாரே வச்சுக்கோங்க. அதான் வந்து உங்களுக்கு சூப்பர் சானிக் எலிமெண்ட்டை வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க சூப்பர் சானிக் வச்சு விளையாடுறது. போய் பழிவா டபுள் ஹார்ட் பார் கீழேயே எவ்வளோ வச்சிருக்கேன் பாருங்களேன். ஹோட்டல் குடிச்சிட்டு டக்குன்னு இப்படி வந்துட்டோம் கைஸ். என்னாச்சு? படிக்கட்டே கட்டல தெரியும் எனக்கு. நான் ஓட்டது ஹெல்த் போர்ஷன் ஸ்பீட் போர்ஷன் போர்ட்டல் போர்ஷன் எடுத்துட்டேன். அது எடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல. எடுத்துட்டேன். இந்த டார்க்னஸ்க்கு இப்போதான் கைஸ் ரிவெஞ்ச் எடுத்தாகணும் நம்ம. ஓகே இந்த டார்க்னஸ் டைம் பவர் யூஸ் பண்ணி நம்ம அடிச்சது. காம்போ போட தெரிஞ்சவன் இந்த கேமில் என்னென்ன அடிக்கிறான் தெரியுமா கைஸ்? ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹெல்த் அடிச்சிட்டோம், ஸ்பீடும் பிடிச்சிட்டோம், ஓடிடலாம்.
வேற வழி இல்லை, ஓடித்தான் ஆக வேண்டும். தண்டர் செம்ம ஸ்பீடா ஆடுறாரு. ஸோ இப்போ நம்ம வந்து சேஃப் பிளேஸ்க்கு வந்து டெலிபோர்ட் ஆகிடணும். டெலிபோர்ட் ஆகிட்டு அடுத்த ஹெல்த்தை குடிச்சாகணும். சேட் பாக்ஸ் ஏதாச்சும் எடுத்து பண்டிலே போட்ட போல. இல்லையே, என் வீட்டுக்கு வரவே இல்லையே. நான் என் வீட்லயே இல்லையே. நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. அது நம்ம வீடு தான் நினைக்கிறேன். லெட்ஸ் டெலிபோர்ட். இது வேற சூப்பர் சானிக் வீடு. யார் அது? என் பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சா. சூப்பர் சானிக் வீடு எடுத்து பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இதுதான் கைஸ் நம்ம வீடு. நம்ம வீடு இங்கே வச்சுக்கிட்டு நான் இன்னும் இந்த கன்னே எடுக்கலையா கைஸ்? லெட்ஸ் கோ. இந்த மிஸ்ட்ரி பிளாக் என்னன்னு பார்க்காம நான் வந்து இந்த வீடியோ முடிக்க மாட்டேன் கைஸ். ரொம்ப ஈகராக இருக்கேன். வா. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் PvP தான் கைஸ் பயங்கரமாக இருக்கும். வா வட்ட ரூல்ஸ் சொல்லிடுறேன். முக்கியமாக கீழே தள்ளக்கூடாது. வா. எங்க? வா இங்க இடத்துக்கு. PvP அரேனாவா? ஆ சரி ஓகே. என் வீட்டு பின்னாடி தான் இருக்கு பாரு. வீடு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. அங்கே இருக்கு பாரு. கட்டி தெரியாது. கொஞ்சம் பேசினா ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, நமக்கு இந்த சுந்தர் செட்டா. லெட்ஸ் கோ கைஸ். 3 2 1 ஸ்டார்ட். அதெல்லாம் நமக்கு இது அடுத்து அடுத்து அவன் பொருள் எடுத்து அவனுக்கே போட்டணும். அடுத்து ரீபவுண்ட் பிளாஸ்ட். ராக்கி எஃப்எஃபோட நிலமை தான் கைஸ். செம்ம ஃபன்னு. அவனே கீழே ரீமேட்ச். ஓகே, 3 ரவுண்டு கைஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆவின்னு, செகண்ட் ரவுண்ட் யாரு நம்மளே பார்ப்போம். பொட்டி படிக்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு. சரி ஓகே கைஸ், இங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்த வந்து சூப்பர் சானிக்கோட பவரை இந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. ஐயோ இல்லைடா, நான் ரொம்ப தூரமாக போயிருந்தேன்டா. சூப்பர் சானிக்கோட பவரை எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க கைஸ். எனக்கு ரோபக்ஸே எடுத்து ஆல் பவர்ஸ் போட்டாலும் சூப்பர் சானிக்கோட பவர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது கிடைக்க அந்த 750 ஜெம்ஸை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சூப்பர் சானிக் ஆமா. அதை நான் பார்த்துருக்கேன். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அந்த இடமா? இந்த ஒண்ணுமே இருக்காதுடா. சொல்றேன், எல்லா இடத்தோட பவர்ஸ் தான் இருக்கும். அந்த வேற எதுவும் அப்பா கூட சூப்பர் சானிக்கோட பவர் இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம கொஞ்ச நேரம் வேலை பார்த்தோம். ஒரு 2 minutes தான். அதை வந்துட்டேன், ஓட்டைக்குள்ள வந்துட்டேன். செகண்ட் மேட்ச் கைஸ். என் ஸ்டன் பவர் எல்லாமே நான் வந்து கூல் டவுன்ல வச்சிருக்கிறேன். எனக்கு வெயிட் பண்ணி இன்னும் 3 செகண்ட். ஓகே 2 1 வா. அது என் பவர். ஓகே லெட்ஸ் கோ. 3 2 1 ஸ்டார்ட் கைஸ். நானே ஏற்றுக்கிட்டே இருப்போம். ஐயோ தப்பார எனக்கு பவர் போட முடியல. இதான் கைஸ் ஷூரிகன். என் பவர் எடுக்க கூடாது சொல்லிட்டேன். பவர் எடுக்காத. ஃபைனலா M1 போட்டு
இந்த ஐஸ் கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த கூல் டவுன் தான் கைஸ். அவ்வளோது ராக்கி கதை முடிய போகுது. வெயிட் பண்ணுறேன்ட்டு எதுக்கு அடிக்கிற? பிவிபிக்கு நடுவில் வெயிட்ன்ற ஆப்ஷனே இருக்கு. தெரியாது ஹெயில் பண்ணுறதாடா பிவிபி. திருப்பி போய் கீழே கீழே விழுத்துறாங்க. ஓகே கைஸ், ஃபைனல் ரவுண்டு. இந்த ரவுண்டில் ஜெயிக்கிறவன் தான் கைஸ் ப்ரோ பிளேயர். கட்டா வேணாம், கொட்டி படிக்க கட்டிட்டு வா. இந்த முறை கரெக்டாக டெலிபோர்ட் ஆகிடும் கைஸ். பக்காவாக டெலிபோர்ட் ஆயாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. லாவா பால் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து 670 ரோபக்ஸ் மட்டும் வேணும். டைமோட பவர், கிராவிட்டி, டெக்னாலஜி, ஃபயர், எர்த்து, தண்டர், ஐஸ், நேச்சர் எல்லாமே இருக்க மட்டும் செய்யுது. ஆனால் எதையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் கசப்பான உண்மை. வந்தாச்சு. எப்படா வருவேன்? அங்கே என்னவோ இருக்கே. ஏய் விட்டுட்டு அடிக்கிறே அடி. ரீபவுண்ட் பிளாஸ்ட், சூப்பர் சானிக் வேவ். எப்போ பீம் வாய்ப்பு இல்லை ராஜா என்ன அடிக்கிறதுக்கு. இப்போ உன் பவர் அது இப்போ ஏன் பவர்? உன் பவர் இல்லை. அவனுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு பாஸை இந்த மாதிரி கிட்ட வந்து எங்கே போனான் அவன்? இருக்கியா? ஓ ஷீஷ். எப்போ பீம் போட்டாச்சு. இப்படிதாங்க போட்டா வரணும் நம்ம. ஐயோ ஈஸிடா. ஐயோ அடிச்சிட்டானா என்ன? இது எனக்கு தேவையற்ற வேலை கேஸ். அப்படியே நான் தான் அடிச்சிருக்கேன். யாருமே இல்லையா அழுறதுக்கு? நான் ஒருத்தாலே அழிக்கிறேன். சரி வர நானே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். வா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னா எனக்கு அப்போயும் உன்னை விட எனக்கு தான் ஹெல்த் அதிகம். உன் ஹெல்த் எவ்வளோ? என் ஹெல்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் தோல்வியை ஒத்துக்கிட்ட ராக்கி எஃப்எஃப் கைஸ். என்னவோ வந்து இருக்கு கைஸ். இங்கே வந்து நம்ம இங்கே வந்து ரீசெட் யுவர் கேரக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஜோனில் நின்று ரீசெட் ஆனால் என்ன நடக்கும்? ரீசெட் ஆயிட்டேன், ஒன்றுமே ஆகலை. அப்புறம் எது கிடையாது. இங்கே ஒரு இடத்துல ரீசெட் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அதுக்கெல்லாம் திறமை வேணும். போயிட்டு அது இல்லைன்னு எனக்கே தெரியும். என்கிட்ட 59 மில்லியன். வா வா டக்கு டக்குன்னு வா. அவ்வளோதான். எப்பா எப்படியோ வந்துட்டாரு கைஸ் ராக்கி. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அவ்வளோது பிவிபியே முடிஞ்சிட்டு கைஸ். கைஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறது நான் இப்பயே போர்ட்டல் போர்ஷன் முடிச்சிருந்தேன்னா
5 நிமிஷத்தில் ஈஸியாக போயிருப்பேன் கைஸ். அதை மறந்துட்டேன். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம போய் வீடியோ முடிச்சுக்கலாம். ராக்கி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வா. ஐஸா தண்டரா அது. ஒன்னே செம்ம பவராக இருக்கும் கைஸ். ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு கைஸ். ஸோ பாய் பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பை.